என்று வருபவர்கள் சொல்வது உண்மையா? எது கொள்கை எது கொள்கை இல்லை நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லை. இதை பற்றி இரண்டையும் உங்கள் முன்னால் சமர்ப்பித்து விட்டோம். அவர் சொல்லுகின்றார் இது சத்தியமா இல்ல தொழுகைக்கு அழைக்க என்ன, இவர் சொல்ல சத்தியமா இது தொழுகைக்கு தான் நாங்கள் அழைக்கிறோம்ன்றாங்க. எதை ஏத்துக்கிறது? ஹதீஸை நினைத்து பாருங்கள். தஜ்ஜாலுன கஸ்ஸாபுன யாதூனகும், பொய்யர்களும் தஜ்ஜாலில் சேர்ந்தவர்களும் வருவார்கள். எது சொல்றது ஏத்துக்கிறது? மௌலானா சொல்றதை ஏத்துக்கிறதா? ரசிக பெருமக்கள் சொல்றதை ஏத்துக்கிறதா? சிஷ்யர்கள் சொல்றதை ஏத்துக்கிறதா? சுத்த கூட்டாஞ்சோறு ஆக்கிறதை ஏத்துக்கிறதா? இவங்க சொல்லுவாங்க என்னன்னாக்கா, பக்தி கொளுத்தி ஃபாத்தியா ஓதாத கபர்ஸ்தான்ட்ட மகார்ட்ட தர்காட்ட ஏன் பக்தியா கொண்டு போற? ஏன்யா என்னய்யா கொண்டு போனா என்னையா? நரக நெருப்பு. சரியா? வாசனை சலாசலத்தை ரொம்ப பிடிக்கும், சுண்ணத்தா நடந்துக்கிறது, அதுக்காக ஒரு ஊது, ஒரு லோபான், ஒரு பக்தி, ஒரு சாம்பிராணி புகை போட்டு அந்த குஷ்பு, அந்த நறுமணம் வீசும் தென்றலிலே நாங்கள் பாத்தியா ஓதுறோம். யா நரக நெருப்பு. சரிங்க, நீங்க என்னங்க பண்றீங்க? எங்க மையத்தாவல்ல இருக்கோ, மையத்தாவாடி இருக்கோ, குஷ்காசம் இருக்கிறாங்க. ஒரு சின்ன பத்தி நெருப்பு நரக நெருப்பா மயத்தாங்கல்ல வச்சு குஷ்கா சமைக்கிறது, அந்த தேட்சா நிறைய மாட்டுக்கறி போட்டோ காரக்கறி போட்டு சமைக்கிற பிரியாணிக்கு நரக நெருப்பு இல்லையா? என்னங்க நியாயம்? பக்தி நித்ரோண்டு நெருப்பு நரக நெருப்பு, அஜ்ரஜி சொல்லி கூட்டாஞ்சோறு ஆக்குற நெருப்பு ஜன்னத் நெருப்பா? நௌசுபில்லா. நீங்களே சொல்லுங்க, எனக்காக பேச வேண்டாம். நீங்க சுன்னத் ஜமாத் கொள்கையா? எந்த ரசூலுல்லாஹ், எந்த இமாம், யாரு போய் அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்க நம்ம எல்லாம் போய் கூப்பிட்டுட்டு வருவோம் தொழுகை சொன்னாங்களா? பிலாலை கூப்பிட்டு சொன்னாங்க வாங்குக்கு அழைப்பு கொடு. அப்ப இது தொழுகைக்கு அழைக்கும் இயக்கம் அப்படின்னு இவங்க சொல்லி சுத்தி தெரிஞ்சா பாங்கல நிப்பாட்டிடலாமா? சுன்னத் ஜமாத் கொள்கை தான். ஆகவே அழைப்பதற்கு ஒரு இயக்கம் போட்டாச்சு. எங்க உருதுகாரங்கள்ட்ட ஆந்திராவெல்லாம் போலீங்கன்னா எங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? அல்லா போலீஸ். இது வந்து தொழுகைக்கு வர்றவங்க எப்போதும் ஜமாத்துக்கு வர்றாங்க பாருங்க, அவங்கள வரமாட்டாங்க, ஓடிடுவாங்க. யாரு போய் மாட்டிக்கிறது இவங்கள்ட்ட சொல்லிட்டு, இவங்க தொழுகைக்கு இறக்கிறது சொல்லிட்டு, இவங்க தொழுகைக்கு இறக்க இயக்கமா? புரியுதா? ஃபவுண்டர் ஆஃப் தி தப்லீக் ஜமாத் என்ன சொல்கிறார்? இது தொழுகைக்கு அழைக்கும் இயக்கம் அல்ல, சத்தியம் செய்து சொல்கிறேன் என்று. ஆனால் உங்களிடம் வருகின்ற சிஷ்ய பிள்ளைகள் சொல்லுகின்றார்கள் சத்தியமாக இது தொழுகைக்கு அழைக்கும் இயக்கம். சரி, இன்னொன்னு பார்ப்போம். மல்ஃபூசாத் எடுங்க. மல்ஃபூசா இதாச்சும் அவர் இருக்கிற வரலாறு. மல்ஃபூசாத் அவர் சொல்லி எழுதப்பட்டது என்ன? ஒருவன் தொழுது கொண்டிருந்தான், ஒரு புதிய ஆள் வந்தான். என்கிட்ட உருது காப்பியும் இருக்கு, தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. 186 பக்கம். சன்மார்க்க அழைப்பின் முக்கியத்துவம் தற்சமயம் என்னிடத்தில் இவ்வளவு அவசியம் இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் தொழுகையிலேயே ஈடுபட்டிருக்கின்றான். Who is say this? யார் இதை சொன்னவர்? ஃபவுண்டர் ஆஃப் தி தப்லீக் ஜமாத் மல்ஃபூசாத் இல்யாஸ். உருதுல இருக்கு, உருது தப்புனா தமிழ்ல இருக்கு. அது என்ன சொல்றாரு? சன்மார்க்க அழைப்பின் முக்கியத்துவம் தற்சமயம் என்னிடத்தில் இவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் தொழுகையிலேயே ஈடுபட்டிருக்கின்றான், இன்னொரு புதிய ஆள் வந்து திரும்பி செல்ல ஆரம்பித்தார், மீண்டும் இவனது கைக்கு அவன் கிடைப்பான் என எதிர்பார்க்க இயலாது. முடியாவிட்டால் என்னை பொறுத்தவரையில் தொழுகையை இடையிலேயே விட்டுவிட்டு, சட்டம் சொல்லுது, நீங்க ஷாஃபி இமாமை பின்பற்றுகின்றவர்கள் தொழுகையை எப்ப முறிக்கலாம்? தொழுகைக்கு அடைக்க இயக்கம் தொழுகை முறிப்பை பத்தி சொல்றாங்க. எப்ப முறிக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு எங்க எனபி சட்டத்துல உயிருக்கு ஆபத்து அல்லாது இவர்கள் வைத்திருக்கின்ற பொருள் இவ்வளவு இருக்கின்றது, மறுபடியும் திரும்பி போக அவரால் முடியாத அந்த பொருளாதாரமா இருக்கின்றது, அதை எடுத்து போகின்றான். ஒரு பிள்ளை நெருப்பிலோ மேலிருந்தோ குளித்து ரத்தம் வருகின்றது அல்லது உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது. இந்த மாதிரி சில சட்டங்கள் தொகுத்து தர்றாங்க நம்ம இமாம்கள். அப்படி இருக்கும்போது தொழுகையை முறிக்கணும்னு இவர் என்ன சொல்றாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தப்லீக் ஜமாத்கார் வந்து உள்ளார தொழுதுட்டு இருக்கார், அதுக்கு முன்னாடியே தப்லீக்ல சேராத ஒரு ஆள் தொழுதுட்டு தொழுகையை முடிச்சு எந்திரிச்சு போறார். இப்ப தப்லீக்ல இருக்கிறவர் தொழுதுட்டு இருக்காரு,
அவர் என்ன செய்யணுமா, அந்த ஆள் திருப்பி வருவானோ கிடைப்பானோ தெரியாதான். யாரு தப்லீக்ல இல்லாம தொழுதுட்டு போறான் பாருங்க, போறாரு பாருங்க, அவரு திரும்பி கிடைக்க இயலாததால், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இல்லாத போது வேணா படிச்சு பார்த்துக்கங்க. அதை சன்மார்க்க அழைப்பின் முக்கியத்துவம் தன்னிடத்தில் இவ்வளவு அவசியமாக இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் தொழுகையிலே ஈடுபட்டிருக்கிறான், இன்னொரு புதிய ஆள் வந்து திரும்பி செல்ல ஆரம்பித்தான், மீண்டும் இவனது கைக்கு அவன் கிடைப்பான் என எதிர்பார்க்க இயலாது. முடியாவிட்டால் என்னை பொறுத்தவரையில் தொழுகையை இடையிலேயே விட்டுவிட்டு அம்மனித இடத்தில் மார்க்க விஷயத்தை பேச வேண்டியது அவசியம். எதை விட்டுட்டு? தொழுகை அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், மன் அகாமஹா ஃபகத் அகாமத்தீன், மன் தரக்கஹா ஃபகத் ஹதமத்தீன். ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி தர்றாங்க அவங்க. தொழுகை 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 தொழுகை. எந்த முஸ்லிமாவது தொழுகை இலக்காரமா சொல்லுவாங்களா? எந்த முஸ்லிமாவது தொழ மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இல்ல தொழுகை தவறா பேசுவாங்களா? ஈமான் உள்ளவங்க யாராச்சும் பேசுவாங்களா? இவர் சொல்றார், என்ன சொல்றாரு? போன்றாத்து தப்லீக் ஜமாத்து, தொழுகையை முறிச்சிடுங்க, முறிச்சிட்டு சன்மார்க்கத்தை எத்தி வைங்க. தொழுகை இல்லாத சன்மார்க்கம் இது நீங்க சொல்லுங்க வாப்பா. பெரியவங்களே, நாங்க திட்டமா? தொழுகையை முறிக்கிற ஜமாத்து சுன்னத் ஜமாத்தா? எந்த இமாம்கிட்ட தொழுகையை முறிக்க சொல்லி சன்மார்க்கத்தை எடுத்து சொல்ல சொல்லி பத்வா வந்திருக்குது? எந்த மதரசால சொல்லப்பட்டிருக்கிறது? நௌசுபில்லா ஹஜ்ரத் சையதுல் ஹஜ்ரத் எழுதி வச்சுட்டாங்க, மத்தஸ் இல்லம் ஊண்டியாலி எழுதி வச்சுட்டாங்க, சூஃபி எழுதி வச்சுட்டாங்க. யார் எழுதுனது? அவங்களே சொல்ல வேண்டியதன் அவசியம். மேலும் அவனிடம் பேசியோ அல்லது அவனை தடுத்து வைத்தோ தனது தொழுகையை திருப்பி தர வேண்டும். உட்காரு, நான் வர்றேன், தொழுகையை விட்டுட்டு வந்து இவரை சன்மார்க்கம் போதிக்கணும், அவர் ஓடிற வரையிலும். அப்ப என்ன மார்க்கம் அது? அதுதான் மஹாத்திய மார்க்கம் என்பது எங்களுடைய. அப்போ இதுல இதுக்கு இன்னொரு இடத்துல சொல்றாரு, 700 ஆண்டுக்கு முன்னால் உள்ள கூட்டத்தை உண்டாக்க வேண்டும் சொல்றாரு. அதை எடுங்க. இன்னொன்னு சொல்றாரு இவர். இப்போ இந்த புதிய கூட்டம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, 700 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளதை போல உண்டாக்கணும். 700 ஆண்டுகளுக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரு? அப்துல் வஹாப் இப்னு நஜ்தியா, இப்னு தைமியா, இப்னு கய்யூமா. அப்ப என்ன அந்த இப்னு கய்யூம், அந்த வரலாறு தெரியுமா? தாரீக் மாலும் யா? எதை பற்றி சொல்லுகின்றீர்கள்? எதை பற்றி நீங்கள் கேள்வி எழுப்புகின்றீர்கள்? யார் செய்தது சுன்னத் ஜமாத் கொள்கை அல்ல. இது புரியுதா? போன்றாவது தப்லீக் ஜமாத். இன்னொன்னு, ஸலவாத்தை சொல்லுவது நம்ம கிட்ட இமாம் ஷாஃபிகிட்ட ஜும்மா, ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஜும்மா தொழுகையில கூட பேர் வந்தா உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா? உங்க சட்டம். எங்க சட்டத்துல அது மனசுல சொல்லிக்கணும்னு இருக்குது. ஜும்மா என்பது குர்பாவில் சேர்ந்தது. அவர்கள் அந்த மார்க்க தீர்ப்பை, அந்த சட்ட வல்லுனத்தை எடுத்து சொல்றாங்க. ஆனா இவங்க என்கிட்ட இந்த கிதாப் இருக்கு பாருங்க, சவுதி அரேபியா கவர்மெண்ட் வாஸ் prepared this கிதாப். இந்த கிதாப் கிதாபு ஸலாத் அலன் நபி, தரூதே ஷரீஃப் கே மசாயில். தொகுத்தவர் யார்? முஹம்மத் இக்பால் கீலானி. எங்கிருந்து தொகுக்கப்பட்டது? தாருஸ்ஸலாம் லின் நஷர் அர் ரியாத் அல் மம்லக்கத்துல் அரபியத்து சவுதியா. பாத்தீங்களா? நல்ல ரியாதில் இருந்து வெளிவரப்பட்ட சவுதி அரசாங்கம் மூலியமாக ஸலவாத்தை பற்றி எழுதியிருக்காங்க. நிறைய எழுதிட்டு வர்றாங்க. ஸலவாத்தின் சிறப்புகளை எழுதிட்டு அதுல என்னென்ன விஷயத்தை கலக்குறாங்க என்பதை உங்களுக்கு காட்டணும்னா, இது எனக்கு பெரிய இதுங்க, தேடுறதுக்குள்ள போதுன்னு ஆயிடும். दूरशिव के नाम से मसाइल के तौर पर इस किताब के वाकिफ अवाम सल्लल्लाहु तआला अलैहि वसल्लम. இதுல इससे ये मसला भी वाज़े हो जाता है कि आप सल्लल्लाहु अलैहि वसल्लम को इल्म गैब नहीं. ஸலவாத் சொல்றது யார் சொன்னா எப்படி சொன்னான்னு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு யாராச்சும் மலக்கு தான் எடுத்து போய் சொல்லணும். அப்படி சொல்லாத வரையிலும் அவருக்கு என்ன தெரியாது? கணக்கு தெரியாது. अगर इल्म गैब होता तो फरिश्तों को ये बताने की जरूरत पेश न आती कि सरूद सलाम भेजने वाला कौन है. ஆகவே மலக்கு போய் ஐடென்டிஃபை பண்ணணும். காயல்பட்டினத்துல இருந்து காரப்பா ஸலவாத் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நோட் பண்ணிக்கங்க, மறந்துட போறீங்க. ஆகவே ஸலவாத்தை சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி இப்படி என்னென்ன எழுதிருக்காங்க, அது போடுறதுக்கு லேட் ஆகும். நான் இதை இந்த கிதாபை ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா,
இந்த கிதாப்ல இருந்து எப்படி வாங்கி எடுக்கிறாங்கன்னு தான் காட்டுறேன், சுன்னத் ஜமாத்தா இல்லையாங்கிறதுக்கு. இந்த